நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூவெல்லாம் அப்படியே கட்டி மாலையா கழுத்துல. ஹலோ. எஸ் ஸ்பீக்கிங். இந்த புடவை அயன் பண்ணது யாரு? ஏங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த புடவைய அயன் பண்ணது யாரு? நான் தாங்க. ஏன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேனா? ஹலோ, ஏன் புடவை நீங்க எதுக்கு அயன் பண்ணணும்? ஏங்க பொண்ணு அவங்க அம்மா தான் ஒரு 10-15 புடவையை கொடுத்து அயன் பண்ணுன்னு சொன்னாங்க. வெளில அந்த அயன் பண்றது வேற காணுமா, அதான் ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு. என் புடவைய நீ தொட்டியா? ஏங்க தொடாம அயன் பண்ற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் இல்லைங்க. நான் எப்படி இப்ப இதை கட்டுறது? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இல்ல, பின்னாடி கொசுவெல்லாம் வச்சு முன்னாடி ஃபிளீட்ஸ் எல்லாம் வச்சு நானே உங்களுக்கு நக்கல் இருக்கே. ஏங்க நான் அயன் பண்ண புடவையை கட்டுறதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏவனா ஒரு அயன் வண்டிக்காரன் தேய்ச்சி கொடுக்கறதெல்லாம் கட்டுவீங்க, நான் பண்ணா உங்களுக்கு என்ன? அது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி கசக்கி கொடுங்க, நான் வெளில போய் தேய்ச்சி எடுத்துட்டு வரேன். அயன் பண்ணும்போது இது ஏன் புடவைன்னு உனக்கு தெரியாதுல்ல? இதுக்கு நான் உண்மையை சொல்றதா இல்ல பொய் சொல்றதா? அயன் பண்ணும்போது உங்க புடவைன்னு எனக்கு தெரியுங்க, அதனாலதான் சிறப்பு கவனம் எடுத்து நல்லா எக்ஸ்ட்ராவா தேய்ச்சி கொடுத்தேன். ஹலோ, ஏன் புடவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க புடவையை தொட்ட உடனே ஷாக் அடிச்சுதுங்க. ஹலோ ஹலோ, உடனே டென்ஷன் ஆயிடாதீங்க. இந்த புடவையில ஏற்கனவே உங்களை நான் பார்த்திருக்கேங்க. அப்படியா? அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? அயன் பண்ணது வேணா கலைச்சிட்டுங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் ஒண்ணு பண்ணிருக்கிறேன், அதுக்கும் சேர்த்து மன்னிச்சிடுங்க. என்ன? இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தலையில வச்சிருக்கிற பூலாம் நான் தொடுத்தது தான், இன்க்ளூடிங் த ஃப்ளவர் இன் யுவர் ஹேர். வேணா உதுத்து தந்துடுறேன், கட்டிங்க. அப்புறம் என்ன பாக்குறீங்க? ஒரு மார்க்கமான ஆளா இருக்கே நீ. ஏங்க சமைக்கிற, பூ கட்டுற, புடவை அயன் பண்ற. நாம கொஞ்சம் பாக்கியராஜ் டைப்புங்க, பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்மள கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கல. நிஜமாவே பிடிக்கல. நம்பிட்டான். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆம்பளையா லட்சணமா வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? இதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் நான் தான் புடவை அயன் பண்ணி தருவேன். அவங்க ஃபிளீட்ஸ் பிடிக்கிறப்ப நான் தான் புடவையை பிடிச்சி கொடுப்பேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் சமைச்சு கொடுக்கறது. சரவணனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. வீடெல்லாம் பெருக்கி 10 பாத்திரம்லாம் துளைக்கி பலான்னு வச்சுப்பேன், தெரிஞ்சுங்க. இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? வேலையில என்ன ஆம்பளை வேலை பொம்பளை வேலை? ஆனாலும் நீ கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். ஓ, தேங்க்யூ. இப்படி ஒரு அருமையான மாப்பிள்ளைய கட்டிக்க எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இந்த தற்பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இனிமே யாராவது என் புடவை எடுத்துட்டு வந்தா அயன் பண்ண மாட்டேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? ஸ்பெஷலா அயன் பண்ணணும்.